வணக்கம். நாம இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐயோட அடிப்படைகளை பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். வாங்க இந்த ஏஐ உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் கேட்டிருப்பீங்கல்ல. சில சமயம் இதெல்லாம் ஒண்ணுதான் தோணும், சில சமயம் குழப்பமா இருக்கும். உண்மையில இதுக்குள்ள என்னதான் வித்தியாசம்? வாங்க தெளிவா பார்க்கலாம். ஆமா, இது ஒரு வார்த்தைகள் அடர்ந்த காடு மாதிரிதான் தெரியுது. ஆனா கவலைப்படாதீங்க, நாம சேர்ந்து இந்த குழப்பத்தை சரி செஞ்சு ஒரு தெளிவான மேப் ஒன்னு உருவாக்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட பயன்படுத்துவீங்க பாருங்க. சரி, நம்ம வரைபடத்தோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏஐங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய துறை, பல யோசனைகளோட தொகுப்பு, ஒரு குடும்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தோட தலைவர் மாதிரிதான் இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, நம்மள மாதிரி யோசிக்கிற, கத்துக்கிற, முடிவெடுக்கிற வேலைகளை மெஷினை வச்சு செய்ய வைக்கிறது தான். இதுதான் அந்த பெரிய கோல். இப்போ அந்த பெரிய இலக்க அடைய ஒரு முக்கியமான வழிதான் மெஷின் லேர்னிங். இது ஏஐ குடும்பத்துல ஒரு முக்கியமான உறுப்பினர். இங்க நம்ம மிஷினுக்கு ஒன்னொன்னா இப்படி செய் அப்படி செய்யு ரூல்ஸ் எழுத மாட்டோம். அதுக்கு பதிலா அதுவே டேட்டாவை பார்த்து கத்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடுவோம். இதுதான் ஏஐய உண்மையிலே சக்தி வாய்ந்ததா மாற்ற ஒரு ரகசியம். மிஷின் லேர்னிங்குள்ள இன்னும் ஆழமா போனோம்னா அங்க நமக்கு டீப் லேர்னிங் கிடைக்குது. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இங்க நம்ம மூளை மாதிரி வேலை செய்யற நியூரல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு அமைப்பை பயன்படுத்துவாங்க. இத வச்சு கோடிக்கணக்கான டேட்டால ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை கூட ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு போட்டோல பூனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. சரி, ஏஐய உருவாக்குறதுக்கு முக்கியமா 2 வழிகள் இருக்கு. ஒன்னு பழைய ஸ்டைல், இன்னொன்னு இப்ப நாம பயன்படுத்துற புது ஸ்டைல். அதாவது விதிகளை வச்சு பண்றதா இல்ல கத்துக்க வச்சு பண்றதாங்கிற வித்தியாசம்தான். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. பாரம்பரிய புரோகிராமிங்ல மழை பெஞ்சா கொடையெடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நாம தான் ரூல்ஸ் எழுதணும். ஆனா மெஷின் லேர்னிங்ல அப்படி இல்ல. நாம அதுகிட்ட ரூல்ஸே சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா 1000 போட்டோவை காட்டி இதெல்லாம் மழையோட போட்டோன்னு சொல்லிடுவோம். அதுவே பேட்டர்னை கண்டுபிடிச்சு தனக்கான விதிகளை உருவாக்கிக்கிறோம். செம்ம இல்ல? சரி, ஒரு மிஷின் எப்படிதான் கத்துக்குது? அதுக்கு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். முதல் படி டேட்டா. நிறைய டேட்டா, அதாவது லட்சக்கணக்கான உதாரணங்களை சேகரிக்கணும். 2வது ஒரு மாடலை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாடலுங்கிறது ஒரு களிமண் மாதிரி, ஒரு வெற்றும் மூளை மாதிரி நினைச்சுக்கோங்க. 3வதா ட்ரெய்னிங். நாம சேகரிச்ச டேட்டாவை அந்த மாடலுக்கு காட்டி தப்பு பண்ண அதே திருத்திக்க சொல்லி பழக்குவோம். கடைசியா பயிற்சி முடிஞ்சதும் அந்த மாடல் கிட்ட புதுசா ஒரு டேட்டாவை கொடுத்தா அதுவே சரியா கணிச்சு பதில் சொல்லும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அனுபவத்திலிருந்து கத்துக்கிற அதே மாதிரி தான் இதுவும். ஏஐ இத்தனை வருஷமா இருந்தும் ஏன் இப்ப திடீர்னு எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க? இதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த 3ம் சரியான நேரத்துல ஒன்னா சேர்ந்ததால தான் டீப் லேர்னிங்லயே ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு. முதல் காரணம் டேட்டா. இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு படங்கள், வீடியோக்கள், டெக்ஸ்ட்னு சொல்லி கணக்கு வழக்கம் இல்லாத அளவுக்கு டேட்டா கிடைச்சது. எவ்வளவு அதிகமா டேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ மாடல்கள் நல்லா கத்துக்கும். 2வது பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ். உண்மையில வீடியோ கேம்ஸ் விளையாட கண்டுபிடிச்ச ஜிபியூக்கள் தான் இந்த டீப் லேர்னிங்குக்கு தேவையான கோடிக்கணக்கான கணக்குகளை ரொம்ப வேகமா செய்ய ஹெல்ப் பண்ணுச்சு. இதனால மாடல்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி ஆகிருச்சு. 3வதா புத்திசாலித்தனமான அல்காரிதம்ஸ். சயின்டிஸ்ட்லாம் இந்த பெரிய நெட்வொர்க்ஸ்க்கு எப்படி இன்னும் திறமையா பயிற்சி கொடுக்கறதுன்னு புது புது டெக்னிக்குகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த 3ம் சேர்ந்ததுதான் இன்னைக்கு நாம பாக்குற ஏஐயோட அசுர வளர்ச்சிக்கு காரணம். சரி, நாம இன்னைக்கு பாக்குற ஏஐ எல்லாமே ஒரே மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டா இல்ல. அதோட திறனை வச்சு அதை 3 வகையா பிடிக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல வர்றது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், சுருக்கமா ஏஎன்ஐ. இது ஒரு குறிப்பிட்ட வேலையில மட்டும் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு உங்க இமெயில்ல வர்ற தேவையில்லாத மெசேஜஸ கண்டுபிடிக்கிறது, உங்க போன்ல இருக்கிற வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஏன் நம்ம சாட்ஜிபிடி கூட ஒரு விதத்துல இந்த வகைதான். ஒரு வேலைய சூப்பரா செய்யும், ஆனா அதுக்கு சம்பந்தமில்லாத வேற எதையும் அதால செய்ய முடியாது. 2வது நிலை ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ. இது இன்னும் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல தான் இருக்கு. இது ஒரு மனுஷன மாதிரியே யோசிச்சு எந்த ஒரு புது விஷயத்தையும் கத்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிற திறனோட இருக்கும். இதுதான் ஏஐ ஆராய்ச்சியாளர்களோட பெரிய கனவு. ஆனா நாம இன்னும் அங்க போகல. கடைசியா
ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ASI இது தியரியில மட்டும்தான் இருக்கு. இது மனுஷ இனத்தோட மொத்த அறிவையும் தாண்டின ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. இது உண்மையில நடக்குமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய விவாதம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு AI சிஸ்டமும் 100% ANI, அதாவது குறுகிய நுண்ணறிவு மட்டும்தான். AGIயோ ASIயோ இன்னும் 0ல தான் இருக்கு. சோ AI நம்மள ஆளப்போகுதுன்னு பயப்படுறதுக்கு பதிலா இன்னைக்கு இருக்கிற AI ஒரு பவர்ஃபுல்லான டூல் மட்டும்தான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நாம இப்போ ஒரு ரவுண்ட் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்திருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஏஐ பத்தி ஒரு தெளிவான மேப் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் டச் கொடுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஏஐங்கிறது ஒரே ஒரு மந்திரம் இல்ல, அது ஒரு பெரிய குடும்பம். அதுல விதிகள், பேட்டர்ன்கள், டேட்டா, கத்துக்கிற முறைகள் பல விஷயங்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான பதில்களை கொடுக்கற நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த படத்துல காட்டுற மாதிரி ஏஐங்கிறது ஏதோ ஒரு மாயாஜாலமோ மந்திரத்தந்திரமோ கிடையாது. இதுக்கு பின்னாடி தெளிவான கணக்கு, அறிவியல், இன்ஜினியரிங்னு பெரிய உழைப்பு இருக்கு. எல்லாமே நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய லாஜிக் படிதான் வேலை செய்யுது. சூப்பர்! இப்போ உங்க கையில ஏஐ உலகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான மேப் இருக்கு. முக்கியமான பகுதிகள் என்ன, அது எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு, இந்த டெக்னாலஜி உண்மையில எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள்! ஏஐ எப்படி கத்துக்குதுன்னு இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, அதுக்கு நாம என்ன கத்துக் கொடுக்க போறோம்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.